அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசும் பொழுது இந்த கூட்டம் மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்பா, உங்கள் கரங்கள் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தை ஜீவனையும் பலனையும் கட்டளையிடுவதாக. வார்த்தையை கேட்கும் பொழுது இன்னும் எங்களுக்குள்ள ஒரு அனல் மூட்டுகிற பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். இரட்சகரே, நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய மகிமையான காரியத்தை உண்டு பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட எல்லாரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபி சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கிருபையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் பொழுது தரிசனம், அதாவது தரிசனம் என்கிற தலைப்பில் பேசும்படியாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். எதற்காக இந்த தரிசனத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த தரிசனத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், என்னென்ன காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், ஒரு மனிதனுக்கு தரிசனம் எவ்வண்ணமாக அது தேவைப்படுகிறது, இதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட போகிறார். முதலாவது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பல வேளைகளில் நம்முடைய கண்கள் எப்படி தான் இருக்குது அப்படின்னா அடைக்கப்பட்டதாக இருக்குது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் தேவனை பார்க்கக்கூடிய கிருபைகளின் தயவை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இப்போ சில சொல்லுவாங்க இல்லையா, தீர்க்க தரிசன வரம், அந்த வரம் வேறு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். தரிசிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரி தன்னை எனக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துகிறதுல முதலாவது 2 காரியம் இருக்குது. ஒன்று, ஒரு மனிதனோடு வசனம் மூலமாய் வெளிப்படுவார். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் முகமாக பக்கத்தில் வந்து, எப்பா எப்படி இருக்கிற, என்ன சாப்பிட்ட, இந்த மாதிரி நலம் விசாரிக்கிற. இல்லை, நான் ஒரு பாடலில் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பைபிளில் பார்ப்போம் இல்லையா, அவர் காணாமல் போன ஆடை என்ன பண்ணார், தோளில் தூக்கி சுமந்தார். இப்படியெல்லாம் பாடுவோம், அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி என்ன பண்ணுவார், மெய்யாகவே ஒரு மனிதனை முதலாவது அவர் வெளிப்படுத்துகிற ஒரு தரிசனம் இயல்பா. சிலருக்கு ஆண்டவர் நேரடியாக கூட வெளிப்பாடு கொடுக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். அநேகரோடு பேசுகிற, இல்லை அநேகருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தரிசனம் எவ்வண்ணமாக இருக்கும் என்றால், வசனத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தரிசனமாகிறார். வசனத்தோடு. இந்த வசனத்தோடு ஒருவன் தரிசனம் காணாவிட்டால் அவன் எப்பொழுதும் இயேசுவை காண முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கலையா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். ஒரு இருதயம் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சுத்தங்கிற ஒன்று உண்டாகும். ஒரு இருதயம் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சுத்தமே உண்டாகும். ஒரு மனிதன் வசனத்துக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் வர்ற வழியில் பேசினார்னா வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த வசனம் முதலாவது என்னை சுத்திகரிச்சுட்டு தான் அவருடைய சாயலையும் அவருடைய தன்மையும். ஒருவேளை நான் ஒரு செவுத்தில் பார்க்குறேன், அந்த வசனம் போட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை நார்மலாக பார்க்கும்பொழுது ஒன்றும் தோணாது. அந்த வசனம் எனக்காக இருக்கு, இல்லை ஆண்டவர் என்னோடு பேசுகிறாருன்னு அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் என்ன உண்டாகும், ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினாரு, நிச்சயமாக என் கூட இருப்பார். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் போகிற பிரயாணம், ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு ஆளை சந்திக்கிறான், இல்லை ஒரு தேவைக்காக போகிறான்னா, அந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் இவன் இருதயம் சுத்திகரிச்சுட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, ஆண்டவர் நடத்துவார். இந்த மைண்ட் ஃபுல்லாக எப்படி மாறிடும், அந்த பரிசுத்தத்துக்கு நேராக. அப்போது இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவன், அவன் தேவனை தரிசிப்பான்றால், முதலாவது அந்த இருதயத்தில் தேவ வசனங்கள் என்ன பண்ணும், அதிகமாக கிரியேட் செய்யும். இப்போ நம்மள நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, வெளிப்பாடு வரங்கள் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்.
வெளிப்பாடு வரங்கள் கிடைச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கை இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட இல்லை நம்ம செய்ய போகிற ஊழியங்கள் அவ்வளோ அழகாக இருக்குமே அப்படின்னு தோணும். ஒன்றை கவனிக்கணும், ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாடு வரங்கள்னு கொடுத்துட்டாலே அவன் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருப்பான். அதன் பின்பு அவன் விரும்பின எந்த காரியத்தையும் அவன் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் என்ன பண்ணணும், செய்யணும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சிலர்லாம் பெரிய தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்க லைஃபையே இழந்திருப்பாங்க. இதுக்கு மோசே தான் ஒரு அடையாளம். ஒரு இடத்துல பேசுன்னு சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல போய் என்ன பண்ணியிருப்பார், அடிச்சிருப்பார். அங்கே இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் கோவத்தில் போய் என்ன பண்ணிட்டார், சரி ஏதோ ஒரு வேகத்தில் அடிச்சிட்டாரு. அவர் என்ன இழந்தார், காணான்னு ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் பேசலை, 40 வருஷம் பேசின இடத்துக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியல, வர முடியல. இத்தைக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கும் அந்த மோசைக்கும் அவ்வளோ நெருக்கம் இருந்துச்சு, ஆனால் அதை என்ன பண்ண முடியல. அப்போ நல்ல கவனிங்க, இயல்பாய் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற இரக்கங்கள் அந்த இடத்துல மோசைக்கு என்ன பண்ணலை. ஆனாலும் மோசைக்கு என்ன பண்ணுறார், பார் நீ அந்த காணனை இங்கேருந்து என்ன பண்ணிக்க பார்த்துக்க. ஒருவேளை அது தெய்வ திட்டம், ஒருவேளை அந்த இடத்துல மோசை மன்றாடவோ ஆண்டவரே எனக்கு எப்படியாவது வாய்ப்பு தாங்கன்னு சொல்லவே இல்லை. அதில் மோசையை இன்னும் பாராட்டக்கூடிய விஷயம், அவர் சொன்னது அப்படியே எனக்கு இவ்வளோ தூரம் தானே, ஓகே கர்த்தருக்கு என்ன பண்ணட்டும், மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைய காலங்களில் ஒரு மனிதன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். முதலாவது தேவனுடைய கரங்கள் தேவனுடைய செயல் என்ன உண்டாக்கும் அப்படின்னா இருதயத்தில் சுத்தத்தை உண்டாக்கும். இந்த சுத்தம் உண்டாகும் பொழுதுதான் அவன் தேவனை தரிசிக்கிறான். இந்த சுத்தத்தில் அதான் நான் சொன்னேன் இல்லையா, முதல் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல் தான் சுத்தம். ஒரு மனிதன் வெளிப்பாடு இல்லை தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா அவன் சுத்திகரிக்கப்படுறதுல தான் ஆரம்பிக்கும். சுத்திகரிக்கப்படாமல் ஒருவனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனங்களை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மனிதன் முதல்ல சுத்திகரிப்பு நடக்கும் பொழுது வசனம் அவனுக்குள்ள என்ன உண்டாக்கும், நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைபிளில் பார்க்குற சில தீர்க்கதரிசிகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது எலியாவை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேருந்து பார்ப்போம். எலியாவை அந்த 1 ராஜாக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து பார்ப்போம். அவர் பார்த்த உடனே கடகடன் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் வரைக்கும் வருவார். வந்த உடனே என்ன பண்ணிடும், அப்படியே எலிசா கையில் போயிடும். இப்போ என்ன பண்ணிடும், மாற்றம் உண்டாயிரும். இது ஒரே கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு. ஆனால் சில தீர்க்கதரிசிகளை சின்ன வயசுலேருந்தே காட்டுவார். அது யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னா சாமுவேல், அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா எரேமியா, மோசே, அவரும் தீர்க்கதரிசி, சிறு வயதுலேருந்தே காட்டியிருப்பாங்க. இவங்களுடைய ட்ரைனிங்கும் வளர்ப்பும் உருவாக்குற தன்மையும் பார்த்தீங்கன்னா கர்த்தரே உருவாக்கியிருப்பார். இதில் ரொம்ப ஸ்பெஷல் யாருன்னா சாமுவேல். அண்ணாளுடைய கற்பத்தை அவர் தான் அடைச்சிருப்பார். அண்ணாளை பயங்கரமாக ஜோம் பண்ண வச்சுருப்பார். ஜோம் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த குழந்தைய அவர் சமூகத்தில் வச்ச பிறகு அடுத்தாப்புல அடுத்தது என்ன பண்ணுவார், நல்லா கவனிக்கணும். இந்நாட்களில் பைபிள் இருக்குது, கர்த்தர் இப்படி பேசுவார்னு சாமுவேலுக்கு தெரியவே செய்யாது. அந்த ட்ரைனிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் பேசும் பொழுதெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணுவார், ஏலி கூப்பிட்டீரோ. அப்போ ஒரு மனிதனுடைய அந்த தரிசன வளர்ப்பு, கர்த்தர் பேசுகிற, அதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அங்கேயும் முதல்ல ஆண்டவர் நேரடி இறங்கி வந்து சாமுவேலே எழுந்துரு அப்படின்னு பேசியிருந்தா உண்மையில் என்ன தோணி இருக்கும், சாமுவேலுக்கு குழப்பம் கூட வந்திருக்கும். அவன் சத்தத்தையே புரிஞ்சிக்க முடியல. அப்போ நல்லா கவனிங்க, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை, நாம் படிக்கிற வேத வசனம். இது எங்கே இருதயத்தை அதிகமாய் சுத்திகரிக்கிறதோ அங்கேதான் ஒருவன் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்க முடியுமே அல்லாமல் ஒருவன் துன்மார்க்கமா பரிசுத்தத்திற்கு இடம் கொடுக்காம அப்படியே வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறவன் ஆண்டவர் நேத்தைக்கே இதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்றால் அதை நம்பவே முடியாது, நம்பவும் கூடவும் செய்யாது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த சுத்திகரிப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு மனிதனை பாவத்தில் இருக்கும் பொழுது எச்சரிப்பார். ஆனால் ஒரு மனிதனோடு உறவு கொண்டு நடக்க வேண்டும் என்றால் அவனை பரிசுத்தப்படுத்துவார். இதுதான் தேவனுடைய வழிநடத்துதல். அவனோடு உறவு கொண்டாடி, அதாவது எச்சரிப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும், துன்மார்க்கன் கிடைக்கும். இப்போ நினிவே ஜனங்களுக்கு யோனாவை அனுப்புறாரு. அவங்க நல்லவங்களா, அவங்கள்ட்ட போய் பேச சொல்றதுக்கு அவங்க பாவி, அவர்கள் சாகிறத கர்த்தர் என்ன பண்ணல,
அப்போது ஒரு மனிதன்ட்ட ஆண்டவர் வரும்பொழுது, அதான் நீங்கள் மோசையுடைய பிரத்யட்சமான அழைப்பில் ஆண்டவர் சொல்லுவார், உன் பாதரட்சியை கலத்தி போடு. அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசு தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற முதலாவது காரியம் அதான், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன், அவன் என்ன பண்ணுவான்? தரிசிப்பான். அப்போ தரிசிப்பான்ங்கிறதுக்கு அடுத்த அடையாளம், தேவன் அவனிடத்துல வந்து என்ன பண்ணுவார்? இவன் ஓட வேண்டாம், அவர் அவங்கிட்ட வந்து என்ன பண்ணுவார்? பேசுவார். சரி, சுத்திகரிப்புக்குன்னு அடையாளம் என்ன? இப்போ நம்மளும் பல வேளைகள் என்ன பண்ணுறோம், பல கூட்டங்களில் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ண உடனே அந்த சுத்திகரிப்பு உண்டாயிற்றா? சுத்திகரிப்பு உண்டானால் ஒரு மனிதன்ட்ட என்ன நீங்கள் பார்க்கலாம்? சுத்திகரிப்பு உண்டான மனிதன்ட்ட என்ன பார்க்கலாம்? ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தினால சுத்திகரிக்கப்படுறவன்ட்ட ஒரு விசேஷித்த அடையாளம் இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என் வாசப்படியிலே நித்தம் விழித்திருந்து எனக்கு செவி கொடு, என் கதவு நிலையருகே எனக்கு காத்திருக்கிறவன் என்னது? எனக்கு காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க முக்கியமான ஒரு காரியம், அடையாளம், அவன் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறான், இல்லை அவன் வசனத்தோட சுத்திகரிப்புக்கு இடம் கொடுத்துட்டான்னா அவனுக்கு காத்திருக்கிற பழக்க வழக்கங்கள் வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது தான் அந்த பூமியில் ரொம்ப இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு என்னது கஷ்டம். காத்திருக்குதல், கூட்டத்தில் காத்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடியும். இப்போ நம்ம பாருங்க, இந்த இரவு ஜபம் இவ்வளோ நேரம் வந்துட்டோம். இதே ஒரு ஜபத்தை நீங்கள் வீட்டில் போய் போட்டு பாருங்க, முடியவே முடியாது. காமன் நேரத்தை தாண்டாது. எவ்வளோ நேரத்தை தாண்டாது? ஏன் அந்த காமன் நேரத்தை தாண்டாதுன்னா, இருதயத்தில் குறைகள் இருக்கிற வரைக்கும் தேவனோடு உறவாட முடியாது. விண்ணப்பம் பண்ணலாம், மன்றாடிடலாம், அழுதுடலாம், புலம்பிடலாம். இந்த உறவுங்கிறது தேவன் நம்முடைய அந்த பரிசுத்தம் வரும் பொழுது தான். அதை எப்படி சொல்கிறது? ஒரு இரும்புகிட்ட மேக்னெட் கொண்டு போகும்பொழுது 2 கண்ணை இருக்கும், ஒரு இணைப்பு இருக்கும், ஒட்டிக்கொள்ளும். அதே இரும்புகிட்ட ஒரு கல்லை தூக்கி வைங்க, கண்டுக்கவே செய்யாது. அதே இரும்புகிட்ட ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி வைங்க, அதுக்கு எந்த இது என்ன பண்ணாது. ஆனால் அதுவே இரும்புகிட்ட அந்த மேக்னெட்டை வைக்கும் பொழுது என்ன பண்ணும்? அங்கே ஒரு இணைப்பு வந்துடும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருப்புங்கிறதே சுத்திகரிப்பு வர வரதான் என்ன பண்ணிடும்? காத்திருப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கவனிங்க, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அதான் போட்டிருக்கு, என் கதவு நிலையருகே. இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? என் வாசல் படியிலே நித்தம் விழித்திருந்து. இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு வாசப்படி இருக்குது. இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு வாசப்படி. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதன் எந்தெந்த இடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறானோ அங்கே அவருடைய வாசப்படி. அவன் காத்திருக்க அங்கே ஒரு சுத்திகரிப்புங்கிற ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடக்க 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 தேவனுடைய வாசப்படியை பார்க்க முடியும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்தேவான் சொல்கிறான், இதோ வானம் திறக்கப்பட்டது. அங்கே ஒரு கதவு அவனுக்கு திறக்கப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இதோ அங்கே மகிமை, அவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்தை என்ன பண்ணிட்டு நிரப்பிட்டு. அவர் ஒரு எப்படி பார்க்குறாரு, அந்த காட்சி எப்படி இருக்கு பாருங்க. அடுத்தது இன்னும் நீங்கள் சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ ஒரு நான் ஒளியை பார்த்தேன். யார் பார்த்தா அந்த ஒளியை? பவுல். சவுலா இருக்கிறவன் பவுலாய் மாறுகிறான். அவன் பார்க்குறான் அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு வெளிச்சத்தை போல பார்த்தான். அப்போ ஏன் அவனுக்கு அந்த வெளிச்சம்? அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வாசலாய் காணப்படுகிறது. பின்பு அவன் நிறைய இடத்துல காத்திருந்து நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்க, இந்த தரிசன ஆசீர்வாதத்திற்கு ஒரு மனிதன் காத்திருக்கிறது அவசியம். முன்னாடிலாம் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுப்போம். இந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே காத்திருக்க வச்சார். ஒரு பிரச்சனை, ஒரு சொப்பனம் பார்த்துட்டு ஒருத்தட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் சொப்பனம் பார்த்தேன். அவர் அதுக்கு திட்டி கிழிச்சு அனுப்பி விட்டார். அப்போ இந்த சொப்பனத்தை கிளியர் பண்ணணும், அவர் சொப்பனத்தை கிளியர் பண்ணணும்னு போல ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை செய்யுங்க, நான் கரெக்டாக தான் இருந்தேன், ஆனால் ஏன் அப்படி இதுன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அதுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்க அதே சொப்பனத்தை என்ன பண்ணார், மறுபடியும் ரிட்டன் காண்பிச்சு அதில் நிறைய ரகசியம் பேசினார். இது சொப்பனத்தில். அதுக்கப்புறம் எங்கே யார் சொப்பனம் பார்த்தாலும் அதுக்கு என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி வெளிப்பாடு கொடுப்போம். இப்போ பிள்ளைகள் கொடுப்பாங்க. இப்போ நான் ரொம்ப முக்கியமான காரியங்களுக்கு மட்டும் நான் ஜெபம் பண்ணுவேன்.
மற்றத பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாட்கள்லையும் அந்த தன்மைக்கு காத்திருக்கிறது மிக அவசியமாக இருந்தது. எஸ்தர் ராஜாத்தி ஒரு திறமையான ஒரு பெரிய அங்கீகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜனங்களை மீட்பதற்கு ஒரு காத்திருப்பு தேவைப்பட்டது. 3 நாள் அவர்கள் குடியாமலும் புசியாமலும் ஒரு டைம் கூட ரெஸ்டே விடாமல் என்ன பண்ணாங்க, ஜெபித்து கொண்டிருந்தார்கள். புரியுது அவங்களுக்கு? ஆண்டவருடைய ஒரு வாசல் படி திறக்க இடங்கள் அது எதை குறிக்குது அப்படின்னா நேர்த்தியான காத்திருப்பு. அப்போ நம்ம கிட்ட இந்த காத்திருப்பு வந்துருச்சா? காத்திருப்பு, இந்த காத்திருப்புங்கிறது ஒரு பெஸ்டான ஆசீர்வாதம். காத்திருக்கிறவன் தான் கர்த்தர்கிட்ட உறவாடுவான். காத்திருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, அதிக ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுவான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் போடுறவன்லாம் என்ன பண்ண மாட்டான், ஸ்தோத்திர பலிகளை. ஏன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு அவன் நிறைய விண்ணப்பத்தை கொண்டு போயிருப்பான். அதுக்கு ஜெபம் பண்ணுவான், இதுக்கு ஜெபம் பண்ணுவான், 1/4 மணி நேரம் கடனுக்கு ஜெபம் பண்ணுவான், 1/4 மணி நேரம் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுவான், எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைக்காக 1 மணி நேரம் நிற்பான். இதெல்லாம் ஆனால் அந்த காத்திருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்னா, ஆண்டவர் பேசி அவனை தேற்றி அவனை தாங்கி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஜெபம் பண்ண ஒரு ஃபீலே இருக்கும். சிலருக்கு எப்போமாவது ஒருக்கா அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கும். புரியுது உங்களுக்கு? காத்திருக்கிறதுனால் உண்டாகிற உறவு. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் வாசப்படியிலே நித்தம் விளைத்திருந்து என் கதவு நிலையருகே. யாருக்கு தேவனுடைய கதவுன்னு உணரும்னா, எங்கே ஜோமணி இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுவார், இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ணுவேன், உணர்வேன். இந்த கேட்டகரிக்கு வர்றவனுக்கு தான் கதவு நிலையருகே கரெக்டாக என்ன பண்ணுவான், காத்திருப்பான். ஒன்று. அப்போ கவனிங்க, இந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், அநேக நன்மைகளை செய்வார். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணுமா, அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் என்ன தெரியுமா, அவர் ஜெபத்தை முடிச்சிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அவருக்கு செவி கொடுக்குற அர்த்தம். சரி, பைபிளில் யாராவது அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா ஆபிரகாம் இருந்திருப்பார். அவர் சில இடங்களில் ஜோமணி முடிச்சு அவங்க 2 பேரும் பேசி முடித்த உடனே ஆண்டவர் எழுந்தல்னி, அதாவது தேவன் என்ன பண்ணார், கடந்து போனார். இப்படியெல்லாம் என்ன பண்ணோம் இருக்கும். இது ஒரு சூழ்நிலையில் வர்ற ஒரு காரியம், கவனித்து கொள்ளுங்க. அப்போ ஆபிரகாம்கிட்ட இந்த உறவு இருந்துச்சு. சரி, ஒரு இடத்துல அடுத்த அந்த சுத்திகரிப்பு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட செயல்களை வெளிப்படுத்தும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4:23. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா காவலோடு என்ன பண்ணு, உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் நமக்கு என்ன உண்டாக்கும் அப்படின்னா, அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று என்பது யாரை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எல்லா காவலோடும், இந்த எல்லா காவல்னா என்ன தெரியுமாங்க, தேவ வசனம். ஒரு பெரிய பாதுகாப்பே தேவ வசனத்தில் தான் உண்டாகும். நல்லா கவனிங்க. பயந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு வியாதி நிமித்தம் 5 பேர் இருக்கிறான், அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு பயங்கர தைரியம் வந்துடும். அவனுக்கு வியாதி குணமாகுதோ இல்லையோ, அதை கேட்டவுடனே என்ன வந்துடும், தைரியம் வந்துடும். யாரோ ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார், இவன் ஜோம் பண்ணுறான். ஜோம் பண்ண உடனே ஒரு வசனம் கிடைக்குது, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வசனம் கேட்டவுடனே என்ன வந்துடும் தெரியுமா, பயம் வராது. ஏன் அப்படின்னா, எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள். இந்த இருதயத்தை பாதுகாக்கிறதே வேத வசனம் தான். வேற எதாலையும் இருதயத்தை என்ன பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது. நம்ம லைஃப்பை நேர்த்தியாக நடத்துறது வேத வசனம். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வர்றது வேத வசனம். நம்ம வாழ்க்கையில் நல்ல பரிசுத்தத்தை தர்றது வேத வசனம். அதனால தான் அநேக புத்தகங்களை காட்டிலும் நம்முடைய வேதாகமத்திற்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த புத்தகத்திற்கு பரிசுத்த வேதாகம்னு என்ன பண்ணியிருக்கு, பெயர் இருக்கு. அப்ப கவனித்து பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த வார்த்தை, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதுல இருந்து என்ன புறப்படுமா, ஜீவ நீரூற்று என்ன பண்ணும், புறப்படும். ஜீவ நீரூற்று இந்த தன்மையை கவனிக்கணும். அது எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு செடி வளராம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த தண்ணீரை ஊத்துனீங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல மந்தமான ஒரு சூழ்நிலையில் 2 குடும்பம் இருக்குது, ஒரு இடத்துல போய் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு 2 வசனம் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த மந்தம் மாறிடும். இதுதான் ஜீவ ஊற்று. அந்த இருதயத்துலேருந்து என்ன புறப்படுமா, ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் அநேகரை தேற்றும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும், நன்மையை கொண்டு வரும். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் வாசம் செய்கிறார், இணைந்திருக்கிறாருங்கிற அடையாளம் அங்கே ஜீவ ஊற்று. சரி, ஜீவ ஊற்று இயேசுதானா அப்படிங்கிறக்கு
யோவானில் அதுக்குரிய வார்த்தையை அவரே சொல்லியிருக்கிறாரு. யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. யோவானில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை குறித்து அங்கே பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, அங்கே சொல்லியிருக்கிறாரு. யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. அதை புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ அன்றைய காலங்களில் பைபிள் கிடையாது. இயேசு பிரசங்கிக்கிற இடங்களில் சொல்றார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்ன ஏற்றுக்கொள்கிற இருதயத்திலேருந்து என்ன புறப்படும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஒன்று என்ன பண்ணும்? ஓடும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த நதி என்பதே இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். யார்? அதான் நல்லா கவனிக்கணும். நம்முடைய இருதயத்தில் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் கோபம், யாரோ திட்டாங்க, அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? டென்ஷன் ஆயிடுவான், ப்ரெஷர் ஆயிடுவான், கோவப்பட்டுருவான். ஒன்று. அடுத்தது, ஒருத்தன் ஒரு காரியத்தில், அதாவது அது என்னவா இருக்கட்டும், உலக சார்ந்த ஏதோ ஒரு காரியத்திட்ட இருக்கும், அதையே தொடர்ந்து அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? அதே மைண்ட் செட்டிங் வந்துடும். நாங்கள் மல்லிகை கடையில் இருக்கும் பொழுது யாரையாவது கிண்டல் பண்ணோன்னா, யாராவது எங்கிட்ட எனக்கு கோவம் தான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவோம், ஆனால் உங்களுக்கு ஒரு 2 கிலோ கோவம் வருமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கேட்போம். கேட்ட உடனே அவர் இன்னும் உண்மையிலே என்ன பண்ணிடுவார்? டென்ஷன் ஆயிடுவார். ஏன்னா மல்லிகை கடையில் எல்லாம் எடை போடுவோமா, அதை கம்பேர் பண்ணியே கேட்பேன். ஏதாவது ஒன்று கேட்டால் சிலவங்க சொல்லுவாங்க, நேற்று எவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு தெரியுமா, எதையாவது தூக்கியிருப்பாங்கன்னா அங்கே அதை என்ன பண்ணுவோம்? கிண்டலும் கேலியுமாவே பேசுவோம். அப்போது ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் அதை சார்ந்து பேசுகிற ஒரு பழக்க வழக்கங்கள் வந்துடும். நல்ல கவனிங்க, கிரிக்கெட் விளையாடுற பசங்களை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரோட்டுக்கரையில் தான் நிற்பான், கையை எடுத்து இப்படி சுற்றுவான், சும்மா எடுத்து கையை என்ன பண்ணுவான், இப்படி வீசுவான். அவன் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான் அந்த. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த இருதயத்தில் நீங்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் பைபிள் படிச்சுட்டே இருந்தால் கூட இந்த இருதயம் எப்போ என்ன ஆகும் தெரியுமா? பலனடையும், பரிசுத்தம் அடையும், ஆசீர்வதிக்கப்படும். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாகவே என்ன பண்ணும்? மாறும். ஏன் அப்படின்னா, இந்த இருதயம் எப்போதுமே வேத வசனம் எவ்வளோ ஏறினாலும் இருதயம் கெட்டு போகவே செய்யாது, ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு இன்னொரு அடையாளம், ஒருத்தன் கடன் வந்துட்டு அந்த கடனால் என்னாவும் நினச்சிட்டே இருந்தான்னா அவனுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? பயம் வந்துடும், வாழ முடியாது, இப்படியெல்லாம் வந்துடும். ஆனால் அதுவே ஒரு மனிதன் வேத வசனத்தில் படிக்க படிக்க அவன் ஞானவானா மாறுவான், அவன் பலவானா மாறுவான், அவனுடைய செய்கைகள் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக என்ன பண்ணிடுவார். அதனால தான் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. அதே நீதிமொழிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிமொழி 3:3 படிங்க. நீதிமொழிகள் 3:3. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும், கிருபை இது எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்ப்போம். கிருபைன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்தது சத்தியம், அவர் பேசின வார்த்தைகள். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தில் கழுத்தில் என்ன பண்ணு பூண்டு. இதை அதாவது நம்முடைய விவிலியம் ஆர்சி வேதாகமும் இந்த கழுத்தில் பூண்டு எப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்குன்னா, கழுத்தில் ஜுவல் போல் என்ன பண்ணிக்க, அதை தொங்க விட்டுக்க, நகையை போல் அணிந்து கொள் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு அந்த வேதாகமம் சொல்லியிருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அதை உன் இருதய பலகையில் என்ன பண்ணு, எழுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனிதன் வசனத்தை படிக்க 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 அவனுக்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும், ஞானம் உண்டாகும், வளர்ச்சி அடைவான், பலன் அடைவான். இன்னைக்கு நிறைய வேலைகளில் நம்ம நிறைய காரியங்களில் குழப்படைகிறதுக்கு காரணமே வசனம் இல்லாததுனால தான். இந்த வசனம் மட்டும் ஒரு மனிதனுக்கு அதிகமாக படிக்கிற பழக்க வழக்கங்கள் இருக்கட்டும், பயங்கர மாற்றம் உண்டாகும். எங்கள் ப்ரேயரில் ஒரு அக்கா உண்டு, ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா நிறையா மெசேஜ்லாம் போடுவாங்க. அந்த அக்கா ஒருக்கா சொன்னாங்க, 40 நாளில் பைபிள் படித்தேன். எனக்கே உண்மையில் அது ஒரு பெரிய சாதனையாக இருந்துச்சு, 40 நாளில் பைபிளை முடித்தேன் அப்படின்னு. அப்போ எப்படி கேட்டேன், நான் ஒரு நாள் எடுத்தேன்னா 50 அதிகாரம்லாம் என்ன பண்ணுவேன், வாசிப்பேன். உண்மையிலேயே அது ஒரு என்னது பலன். அந்த அக்காவுக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடையாது. அந்த அக்கா மெசேஜ்லாம் நான்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டியதில்லை. அக்கா இப்படி போடும், அவங்களாவே கடன் எடுத்து என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க போடுற மெசேஜ் 2000-3000 பேர் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு டெய்லி மெசேஜ் போடுவாங்க. டெய்லி அந்த மெசேஜை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க,
இன்ஸ்டாகிராமில் குறைஞ்சது 2000 போகும், யூடியூப்பில் போகும், சேட்டில் போகும், ஃபேஸ்புக்கில் போகும். இப்படி எல்லாத்துலேயுமே அவங்க மெசேஜ் என்ன பண்ணிடும் போயிடும். அப்போ அந்த வார்த்தைக்கு இவ்வளோ ஞானத்துக்கு காரணம் என்ன? வேதத்தை கற்றுக்கொள்வது. அப்போ நம்ம இடத்துல வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற பழக்கம் இருக்கணும். அப்போ தீர்க்க தரிசனம் என்பது யார் எங்கே உண்டாகும்னா, முதல்ல தீர்க்க தரிசனங்கிறது இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக வசனத்திலும் தேவனுக்கு காத்திருக்கிறதுலையும் உண்டாகும். அங்கே தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உறவாடுவார். அங்கே தான் கர்த்தர். அதான் பார்த்தீங்கன்னா வெளிப்பாடுங்கிறது ஒரு வரம். சில வேளைகளில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் அந்த ஊழியக்கார்ட்ட என்ன வெளிப்படும்? தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஆனால் இந்த தரிசனங்கிற இருக்கு இல்லையா, இது ஆண்டவர் இறங்கி அவனோடு பேசி அவர்கிட்ட இருக்கிற பாரமோ இல்லை அவங்கிட்ட இருக்கிற பாரத்தையோ ஷேர் பண்ணி பேசக்கூடிய தீர்க்க தரிசன வரத்தை காட்டிலும் இந்த தரிசனம் என்பது மேலான ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது ஒரு மனிதனுக்கு? அவன் இருதயத்தை சுத்திகரித்த பிறகுதான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்மள நிறைய பேர் தீர்க்க தரிசனத்திற்காக விரும்புவோம். ஆனால் தரிசனம் என்கிற ஒரு வரம் அவர் எனக்கு காட்சி அளிப்பது. இது எப்போ உண்டாகுன்னா உறவு ஒரு மனிதன் தேவனோடு வைத்திருக்கிற உறவுல உண்டாகுது. அடுத்தது கள்ள தரிசனத்தை குறித்து, அதாவது கள்ள தீர்க்க தரிசனம், இதை குறித்து என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆண்டவர் பேசின காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கள்ள தரிசனம் இது எங்கே உண்டாகுது, எப்படியெல்லாம் செயல்படுது, இதை என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க புலம்பல் 2:14. சரி, நானே படிக்கேன். புலம்பல் 2:14. உன் தீர்க்கதரிசி அபத்தமும் வியர்த்தமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பையும் விளக்கும்படி உன் அக்கிரமங்களை எடுத்து காட்டாமலும் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக என்ன பண்ணாங்க? தரிசித்தார்கள். இப்போ இந்த தரிசனத்தை பாருங்க. இங்க தரிசனம் போடும் பொழுது சொல்லியிருக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தரிசனம் சொல்ல உன் தீர்க்கதரிசி அபத்தமானவைகளையும் வியர்த்தமானவைகளையும் தரிசனங்களையும் உனக்காக தரிசித்தார்கள். இந்த தரிசனம் எப்படின்னா கேடானதை விலக்கி காட்டவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு தரிசனம் கூட ஆண்டவர், நான் சில இடங்களில் சில நபர்களை கவனிச்சிருக்கிறேன், எப்படி தரிசனம் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா? ஆண்டவர் உங்களை மென்மேலும் இப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு, இப்படி நடத்த போகிறாரு, இப்படி செய்ய போகிறாரு, இப்படியெல்லாம் சில தரிசனங்கள் சில இடங்களில் என்ன பண்ணப்படும், சொல்லப்படும், கவனிச்சிருக்கிறேன். ஆனால் நல்லா கவனிக்கணும், எப்போவுமே தீர்க்க தரிசனம் 2 விதமாக வெளிப்படும். ஒன்று, ஆண்டவர் சில நபர்களை பார்த்து குறையாக இருக்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகும்? அந்த மாதிரி தரிசனங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குறைகளுக்கு மத்தியில் சில ஆள்கிட்ட என்ன பண்ணுவார்னா, நான் உன்னை இன்னும் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை இப்படி நடத்துவேன் அப்படின்னு காட்டுவார். இந்த தரிசனத்துக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எதெல்லாம் காட்டியிருப்பாருன்னா, நீ நிறைய பேருக்கு முன்பாக தள்ளப்பட்டவனாக இருக்கிற, நான் உன்னை என்ன பண்ணுவேன், இந்த தள்ளப்பட்ட இடத்துலேருந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன், அவன் உணர்வடைய செய்வார். ஒரு தீர்க்க தரிசனம். சில தீர்க்க தரிசனம் வரும், நீண்ட காலம் கழித்து என்ன பண்ணும், நிறைவேறும். அடுத்தது, அந்த தீர்க்க தரிசனம் கேட்குற மனிதனுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிற மனிதனுக்கும் அதிக உறவு இருந்து அந்த மனிதன் அவனை பரிசுத்தத்தை குறித்து பேசாவிட்டால், இங்கே சொல்லப்பட்டது போல அவர் யாருடைய தீர்க்கதரிசியாக இருப்பார்? உன் தீர்க்கதரிசி. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த தீர்க்க தரிசனம் 2 பேருக்கு நல்ல பழக்கம் இருக்கும் பொழுது மெஜாரிட்டி என்ன உண்டாகும்னா, குறைகள் சார்ந்த காரியங்களை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஒரு முறை எங்கள் பிரைஸில் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு கூட்டம், ஒவ்வொரு மாதமும் நடக்கிற கூட்டத்தில், அப்போ அந்த பிள்ளை ஒரு 8ஆம் கிளாஸ் என்னமோ படிச்சிச்சு. அப்போ ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்திருந்து, அப்போது நானும் ஜெபம் பண்ணுறேன். அப்போ அந்த பிள்ளையிட்ட நான் சொல்கிறேன், இப்போ 2 பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்போ ஒரு 4 பிள்ளைகள்லாம் இருக்கும். 4 பிள்ளைகள் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலேருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்குற பேசுவாங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஒரே தீர்க்க தரிசனம் தான், வேறு தீர்க்க தரிசனம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்களாம், பொய் சொல்லக்கூடாதான் அப்படின்னு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான், வேறு தீர்க்க தரிசனம் இல்லை. அதான் சுற்றி ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தவன். இது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் என்ன சொல்லிச்சு தெரியுமா, எனக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, பொய் சொல்ல வேண்டியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு வெளிப்பாடு, ஒரே ரவுண்டில், வேற எந்த வார்த்தையும் கிடையாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்களாம், பொய் சொல்லாமல் என்ன பண்ணணுமா
இருக்கணுமா? இதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ இது ஒரு காரியம், அதான் நல்லா கவனிக்கணும். ஒரு தீர்க்க தரிசனங்கள், அதனால இந்த இடத்துலயே போட்டிருக்கு, உன் அக்கிரமங்களை எடுத்து காட்டாமல். அந்த தீர்க்கதரிசிக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருந்துச்சுன்னா, மெஜாரிட்டி அக்கிரமங்கள் எடுத்து காட்டப்படலை அப்படின்னா அது வேற. சில நபருக்கு வெளிப்பாடு மட்டும் சொல்லுவோம், அதாவது அந்த காரியங்கள் நன்மை இல்லை அடுத்த கட்டங்கள். பட் அவர் கர்த்தரோட உறவு இருக்கிறதுனால அவருக்கே என்ன பண்ணும், மெஜாரிட்டி என்ன குறைகள் இருக்குன்னு தெரியும். இன்னொரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னு எசேக்கியேல் 22:28. 22:28. இப்போ இங்கேயும் போட்டிருக்க அபத்தமானதை என்ன பண்ணாங்க, தரிசித்தார்கள். அபத்தம்னா என்ன? அபத்தம் அதை என்ன சொல்லுவோம்? அமிழ்ந்து போறது அபத்தம் இல்லை. அபத்தம் அப்படின்னா இல்லாததுன்னு சொல்லலாம், இல்லை அது கெட்டதுன்னு கூட என்ன பண்ணிக்கலாம். அப்போ அதை என்ன பண்ணாங்களா, அதை இங்கே என்ன பண்ணுறது, உன் தீர்க்கதரிசி, அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தத்தை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு கர்த்தர் உரைக்காத இருந்தோம். இதுவும் புரிஞ்சிச்சா? ஒரு கெட்ட தரிசனங்கள் இல்லை, அந்த காரியம் என்ன பண்ணலை. அப்போ இதுவும் என்னதுதான். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம கிட்ட ஆண்டவர் பேசினாலும் நம்ம இருதயம் சுத்தப்படாமல் என்ன பண்ண மாட்டாரு, அந்த உறவு. அதான் நான் சொன்னேன், தீர்க்க தரிசனங்கிற வரவை விட தரிசனங்கிற உறவு ரொம்ப பெரியது. அது இப்போ ஆபிரகாமை பார்த்தா நம்ம என்ன சொல்ல மாட்டோம், தீர்க்கதரிசின்னு ஆபிரகாமை சொல்லுவோமா? தேவ மனிதன் ஆபிரகாம், விசுவாசத்தில் பெரிய ஆள், கிரேட், ஓகே ரைட். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமோட கர்த்தர் பேசினார். எப்படி இருந்துச்சுன்னா அவங்க உறவு ஒரு ஐக்கிய ஃபெலோஷிப்பாக இருந்துச்சு. அந்த உறவுக்கு பேர் என்னென்னா, ஆபிரகாமுக்கு விரோதமாக ஒரு ஆளை தீமை செய்ய விட மாட்டார். ஆபிரகாம் ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கே 4 பேர் எதிர்க்கெல்லாம் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். உடனே பேசுவார், உடனே அவங்களுக்காக என்ன பண்ணுவார், நிற்பார். ஆபிரகாமுக்காக போய் நிற்பார். ஆபிரகாம் ஒரு காரியம் வைக்கிறான்னா அதை ஆசீர்வதிச்சு கொடுப்பார். அதே ஆசீர்வாதம் ஈசாக்குள்ளே இருந்துச்சு. புரிஞ்சிச்சா? தீர்க்க தரிசனம்ங்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒன்று, தரிசனம், அதாவது கர்த்தர் தரிசனம் ஆகிறார். அப்போ இந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவன் ரொம்ப என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். இதற்கு நேராக என்ன பண்ணணும், கடந்து போகணும். அடுத்தது, நம்ம வாழ்க்கையிலையும் இயேசு பேசணுங்க, இப்படி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட இருந்தால் நம்மோட அதிகமாக பேசுவார். இதை குறித்து ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். நம்ம கூட கர்த்தர் பேசுகிற ஒரு செயல். எசேக்கியேல் 22:30. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலை நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒருத்தனை எப்போ போய் சந்திக்க விரும்புகிறாருன்னா, அவன் திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது அவனை சந்திக்கிறார். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க, வந்துட்டு எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, கஷ்டப்படுற ஜனங்கள், குழந்தை இல்லாத பிள்ளைங்க, வியாதியோடு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணணும் இல்லையா? அப்போது இந்த நேரத்தில் உங்களை என்ன பண்ணுறாராம், உங்களை கவனிக்கிறார். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுத்திகரிப்பு அதிகரிக்கப்படும். ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் அதிகமாக இருக்க அவன்கிட்ட சுத்திகரிப்பு அதிகரிக்கப்படும். இந்த சுத்திகரிப்பு உண்டாகும் பொழுது தான் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த கட்டம் பேசுகிறார். அவன் தனி ஜபத்தில் பேசுகிறார். அவனுடைய நேரத்தில் என்ன பண்ணுறாரு, விடைபடுகிறார். சில இடங்களில் உணர்த்துறார். அவன் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது உணர்த்துறார். சில வேளைகளில் இருதயத்தை அனல் மூட்டுறார். ஜெபம் பண்ணு. எங்கே இந்த சம்பவம் நடக்குது? அப்போ இன்னைக்கு இதில் வந்திருக்கிறது சாதாரணம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தில் இருக்கும். இந்த டைமிங் எங்கே இருக்கும், ஆசீர்வாதத்தில் இருக்கும். வியாதிக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க, கடனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை கூட அவர் அதை அப்படியே பிளஸ்ஸிங்காக மாற்றி கொடுப்பார். ஏன்னா ஆல்ரெடி நான் விரும்பினதை என்ன பண்ணாங்க,
நான் தேசத்தில் கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது அதற்காக என்ன பண்ணாங்க, உண்மையிலேயே இந்த உலகத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிப்போம். உண்மையிலேயே யாரெல்லாம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கள அதிகமாக ஆசீர்வதிப்பார். அது எந்த வகையிலும் சந்தேகமே இல்லை. நான் நடத்துகிற எல்லா ஊழியத்துலையுமே தேசத்துக்காக மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகள் கூட்டம், பெரியவங்க மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 15லேருந்து 20 ஜெபக்குழு நடத்தும். சின்ன பிள்ளைங்க மட்டும் 400 பேர்கிட்ட என்ன பண்ணுவோம் எங்கள் டீமில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளும் எதுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக. அங்கங்கே என்ன பண்ணியிருப்போம், மேக்சிமம் எல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சுகள் சார்ந்த பிள்ளைகளாக இருப்பாங்க. ஏன்னா அந்தந்த சர்ச்சில் எங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு டைம் தருவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம், சர்ச்சில் உள்ள பிள்ளைகளை வச்சு சேர்ந்து என்ன பண்ணுவோம். அப்போது ஒரு ஜெபம் அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. சின்ன பிள்ளைகள் ப்ரேயர்லாம் நான் நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ண உடனே அந்த காரியத்தை எனக்கு என்ன பண்ணுவார், வாய்க்க செய்வார், நன்மையாக மாற்றுவார். அப்போது ஒரு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவரே என்ன பண்ணுறாராம், திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒருவனையும் என்ன பண்ணேன், தேடினேன். முதல்ல அங்கே பார்த்தோம் இல்லையா, 5, 7, 8 என்ன பார்த்தோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவன் அவன் என்ன பண்ணுவான், தரிசிப்பான். அப்போ யார் அவர் தேடி போய் நிற்கிறாருன்னா, திறப்பில் நிற்கிறவனை என்ன பண்ணுறாரு, தேடி போய் நிற்கிறாரு. அப்போ இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா அதான் அந்த ஜெப வேளையில் நம்ம ஒருவேளை கொஞ்சம் பேர், நான் எவ்வளோ பேர் இருப்பாங்க எதுவுமே தெரியாது. அப்போது இந்த இடத்துக்குள்ளே வந்து அந்த தொடங்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் நிறைய தூதர்களை நிரப்பி வச்சுருக்கிறேன். அதான் அந்த ஆண்டவர் கொடுத்த எல்லா வெளிப்பாடும் என்ன பண்ணேன். அப்போ இந்த இடம், இந்த கூட்டம் ஒருவேளை நமக்கு ஃபஸ்ட்டாக ஒரு காரியமாக தோணலாம். பட் ஆண்டவர் மிகவும் ஏங்கி விரும்பின ஒரு காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நிறைவேற்றுறோம். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறத செய்கிறது தான் முதலாவது சரியான ஊழியம். நம்ம நிறைய ஊழியம் செய்வோம். இன்னைக்கு உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து இதில் உட்காந்து என்ன சொல்கிறது, அதான் நான் சொன்னேன், நிறைய வேலை பார்த்துருப்போம், பகல் முழுவதும் ஓடி இருப்போம் 1000. இது வந்து நம்ம ஓய்ந்திருக்கிற, அதாவது தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தை தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா தேவன் நம்ம மேலே மிகுந்த அன்பு கூறுகிற ஒரு சமயம். அப்போ கவனிங்க, இது உங்களுக்கு இன்னும் என்னது, ஆசீர்வாதம். இன்னும் இந்த ஆசீர்வாதத்திற்கு சில வேளைகளில் நம்மகிட்ட இருக்கிற தடைகள், நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவரை பார்க்க முடியாத சில தடைகள், அந்த தடைகள் இல்லாத ஒரு லைஃப்பை நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். அந்த தடைகள் எப்படி இருக்கும் பாருங்க, ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகியிருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருக்கு உங்கள் முகத்தை என்ன பண்ணுது, மறைக்கிறது. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன போட்டிருக்கு, முதல்ல அக்கிரமங்கள், அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாவங்கள். அக்கிரமம் அப்படின்னு என்ன தெரியுமா, மீறி நடக்கிறது. அதாவது கிரமம் என்கிறது ஒழுங்கு, அக்கிரமம்ங்கிறது என்னது, ஒழுங்கற்ற ஒரு செயல். அப்போ அங்கே ஒரு மனிதன்கிட்ட முதல்ல அக்கிரமம் தான் உண்டாகும், ரெண்டாவது தான் பாவமாக மாறும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சு, ஒரு ஃபுட்டு கெட்டு போயிட்டுங்கும் பொழுது வாடை அடிக்காது, அது நாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டோம், கெட்டு போயிட்டுன்னு சொல்ல மாட்டோம். எப்படி இது என்ன பண்ணுது, நாறுது. அப்போ பாவம் அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது என்ன உண்டாகுது, பாவம் அது தலை தூக்க ஆரம்பிக்குது. அக்கிரமத்தின் வெளிச்சம்தான் வெளியே என்ன பண்ணும், பாவமாக காண்பிக்கும். அப்போ நம்ம வசனத்தை மீறி நடக்கிற எல்லாமே அக்கிரமம் தான். வசனம் சொல்லுவோம், கோவப்படாத, கோவப்பட்ட என்ன சொல்கிறோம், 2 பிள்ளைகள் சேட்டை பண்ணாமல் ஒழுங்காக இருந்தால் அது நல்ல பிள்ளைகள், சேட்டை பண்ணிட்டுனா பிள்ளைகள் கீழ்ப்படியில் அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த அக்கிரமம் வந்து 5 வயசில் பண்ணும்பொழுது பெரிய தாக்கமாக தானே அது. ஆனால் 15 வயசில் பண்ணும்பொழுது என்ன சொல்லுவோம், என்ன பாவம் பண்ணுதப்பா, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்போ புரியுதா, சூழ்நிலை கைத்தாப்புல என்ன பண்ணுது, மாறுது. அப்போ தேவனுடைய முகம் என்ன பண்ணுதான், மறைக்கப்படுதான். சில சர்ச்சுக்குள்ளேயும் வருவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, அவர்களிடத்துல இந்த அக்கிரமம் இருக்கும், நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாத. அப்போ அவன் என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன பார்க்க முடியாது, தரிசனத்தை. அப்போ நீங்கள் ஜெபிப்பது எந்த அளவுக்கு நன்மையோ அந்த அளவுக்கு நம்ம அக்கிரமங்களில் மீட்கப்படுவதற்கும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சின்ன சின்ன காரியங்களில் நாம் இடறுகிறது என்ன பண்ணும், எப்போதுமே நடக்கும், அது எல்லாருக்கும் இயல்பு. ஆனால் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்மள்ட்ட ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிட்டே இருப்பார். பரிசுத்தம், நல்ல வழி, நல்ல நடக்க, இதை எச்சரிச்சுட்டே இருப்பார். அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் இருப்பாங்க, சண்டை போட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க,
பேச மாட்டாங்க. அதே போல் தான் ஆவியானவர் ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறாரு, ஆனால் பேசலை. புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் ஐக்கியம் கொள்ளலை. ஆனால் அதுவே நம்ம மனம் திரும்பி கரெக்டாக இருக்கும் பொழுது என்ன பண்ண தெரியுமா, நம்ம வெளியே வேகமாக போகிறோன்னு வைங்களேன், ஆண்டவர்னு தோற ஸ்லோவோ. ஒரு ஆள் ஏதோ பேச வர்றாரு, அவன் போய் சொல்ல போகிறான், உணர்த்துறார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்மளை கரெக்ட் பண்ணி நடத்துகிற ஒரு லைஃப். அப்போ நம்ம இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற அந்த விலையேற பெற்ற தரிசனத்தை நேர்த்தியாக என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படியே நம்ம செபிக்கலாமா? இந்த நாள்லையும் ஆவியானவர் நம்ம மேலே மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. அதிகமாய் நம்ம மத்தியில் என்ன பண்ண போகிறாரு, வெளிப்பட போகிறார். அப்படியே ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இன்னைக்கு கூட்டி சேர்த்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் நம்மளை இணைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை என்னை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவருடைய இரக்கங்கள், வல்லமை, தயவு வெளிப்படட்டும். இயேசுவே, உங்கள் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, உங்கள் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வல்லமையின் தேவனே, உங்கள் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரே, உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கங்களை வெளிப்படுத்துகிறவர், தயவை வெளிப்படுத்துகிறவர், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்களை பலப்படுத்தி இந்த இடத்துல கூட்டி சேர்த்து ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்துல எங்கள் மேல் உம்முடைய கிருபையை பொழிந்தருளீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் தொடங்கியிருக்கிற ஒரு சிறு விளக்கு தான், இதை நான் கொழுந்து விட்டு எரிய பண்ணுவேன். இருளில் இருக்கிறவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு வெளிச்சமாய் இருக்கும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தால் முடிவு சம்பூர்ணம். இதை நீ விசுவாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நீ விசுவாசி. இந்த ஆரம்பத்தின் தொடக்கத்தை நானே நின்று நடத்தினேன். இதை நானே மகிமையாய் வெளிப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பாவுடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையின் பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவின் பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இரட்சகரே, உங்க அன்பு வெளிப்படுவதாக. கிருபையின் தேவனே, உங்க அன்பு வெளிப்படுவதாக. இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான ஊழிய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையிலும் உம்முடைய நன்மைகள் வெளிப்படுவதற்காக, உம்மை நோக்கி பார்த்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். நான் உங்களுக்கு வாக்களித்தது போல உன் எல்லைகளை பெருக பண்ணுவேன். அது முதலாவது உன்னிடத்திலிருந்து கடந்து வரட்டும். ஜெப நேரங்கள், ஜெப குழுக்கள், ஜெப காரியங்கள், இதோ ஊழியங்களின் எல்லைகளை பெருக்கு. நான் உனக்கு முந்தி போய் கோணலானவைகளை செவைப்படுத்துவேன். நீ பற்றாக்குறையாய் இருக்கிற இடத்தை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லீகா மந்தரா தி தந்தரபா துலேரே கேமேரா சந்தரா கபா துடக பந்தலா கபந்தரா துடக பந்தலா தினக பந்தரபா. ஆவியானவருடைய கரங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆவியானவருடைய வல்லமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். லீஷந்தரா தட கபந்தரா கபா. இதோ உங்கள் கரங்களில் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நீ முந்தி தேவனுடைய சமூகத்தில் மண்டியிட்டால் அவர் உனக்கான காரியங்களை உங்களுக்கு முன்பாக சென்று அதை நேர்த்திப்படுத்துவேன், அதை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பிரிவினையின் காரியங்களை யுத்தமாய் ஜெபம் பண்ணு, அதற்காக போராடு, அதை நான் விரட்டி அடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லீகா மரந்த நா கமாதி தந்தலா கபா துலா ரெகேமே துனந்தர கபா. இயேசுவின் கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். உங்க இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கிருபையின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான போதகரையா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு தகப்பனே, உம்முடைய மகளை ஒப்பு கொடுக்கிறேன். கொடுத்த 2 பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையும் சமாதானமும் இன்னும் பழுகி பெருகுவதாக. இன்னும் உங்க ஆசீர்வாத நன்மைகள் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய இரத்தத்தை பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ராஜா. கர்த்தருடைய வல்லமை கரங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. லீகா மார் அந்த நகா பந்தாரா கபா துலா கபந்தாரா கபா. என் மகிமையின் மேகத்தை நான் பகலிலும், இதோ இரவில் என் அக்னி ஸ்தம்பத்தையும் இஸ்ரவேலின் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும் பொழுது வைத்தது போல் இதுவரையிலும் உன் வனாந்திர வாழ்க்கையிலும் நெருக்க வாழ்க்கையிலும் அவண்ணமாய் வந்தேன். இன்னும் நான் கிருபையாய் வருவேன். இன்னும் என் கரங்களின் நன்மைகளை காண்பாய். எந்த இடத்தில் உன்னை ஒரு மாதிரி பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாக இன்னும் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறேன்.
உபாகமம் 28:1 அந்த மேன்மை நேர்த்தியாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லீகமா தனந்த ரகபா தி தந்த ரபா துலா கபந்த ரபா சந்தர கபதடா. ஆண்டவருடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறேன் அப்பா. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், விடாதிருங்கள், இந்த ஜெபத்தை எப்போதும் செயல்படுத்துங்கள், மன்றாட நேரம் கொடுங்கள். மகிமையின் ராஜா உங்கள் மேல் மத்தியில் அதிகமாய் வெளிப்படுவார். அவருடைய ஆசீர்வாதமும் பலமும் இன்னும் அதிகமாய் இருக்கும். லீகா மந்தர கபா. சிலருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி தட்டி பறிக்கிறது போல் ஒரு காட்சியை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இது உன் கேர்லெஸ், உன்னுடைய ஞான குறைவு என்று சொல்லுகிறார். இன்னும் தேவ சமூகத்தில் அதற்காக ஆயத்தப்படு. என் பிள்ளைகள் எப்போதும் அவர்களுடைய களஞ்சியத்தை நிரப்பவும் அவர்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறேன். ஆண்டவருடைய கரங்கள் அப்படியாய் நடத்தும்படி செபிக்கிறேன். இந்த நாளில் இந்த பிரேயர் ஆசீர்வாதம் தந்ததற்கு நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையானதே கட்டளையிடுவேன். இன்றைக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த சமயத்தை ஒதுக்கினதற்கேற்ற நன்மைகளை உங்கள் நடுவே நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே, இந்த கூட்டங்கள் முழுவதையும் ஆசீர்வாதம் தந்ததற்கு நன்றி. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை இந்த இடத்துல பயன்படுத்தினதுக்கு நன்றி. நல்ல உற்சாகத்தையும் பலத்தையும் தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்புறம் ஜனமான வேலைக்காரன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலவரும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.